வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. அப்போ பாண்டியன் வராரு. வந்தவுடனே உங்கள் எல்லார்கிட்டையும் நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி எல்லாருமே வராங்க, வந்து சுற்றி நிற்கிறாங்க. நான் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன். சரவணனுக்கு கல்யாணம் கண்டிப்பாக நான் பண்ணி வைப்பேன், அதுவும் இன்னும் ஒரு 50 நாளைக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாரு. எப்படிங்க முடியும்? நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க? அதெல்லாம் நடக்கும்போது தானாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. இங்கே பாரு கோமதி, நான் என்ன சொல்கிறேன்னா அதை மட்டும் கேளு. அந்த 50 நாளைக்கு நான் காலில் செருப்பே போடாமல் நடக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே மீனாலாம் அப்படி சிரிக்கிறாங்க. உங்களுக்கு எதுக்குப்பா இதெல்லாம்? ஏன்ப்பா உங்களை நீங்கள் வருத்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி சரவணன் சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஒரு முடிவு எடுத்தது தான். உனக்கு கல்யாணம் ஆனால் தான் நான் செப்பலே போடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு வெளியே போகிறாரு. கோமதியும் கூட போகிறாங்க. 2 பேருமே சேர்ந்து வெளியே போகிறாங்க. போகிற வழியில் ஒருத்தவங்க கேட்குறாங்க, என்னம்மா நீ மட்டும் செருப்பு போட்டுட்டு இருக்க? உங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு செருப்பே இல்லாமல் அவருக்கு வெறும் காலோட நடந்து வராரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க கோமதி. அவர் அப்படியே அமைதியாக வராரு. என்ன ஏன் தான் அப்படி பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லி அப்படியே சூடு தாங்கவே முடியல. அப்பயும் நடந்தே வராரு, எதுவுமே பேசல. அப்படியே நடந்தே வரும்போது முள்ளு குத்திடுச்சு. ஐயோ முள்ளு தாங்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நொண்டி நொண்டியே வீட்டுக்கு வராரு. வீட்டில் இருக்க எல்லாருமே கேட்குறாங்க, என்னாச்சு அம்மாமா அப்படின்னு சொல்லிட்டு. மீனா எல்லாருமே வந்து கேட்குறாங்க, என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. காலில் முள்ளு குத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே சோஃபாவில் உட்கார்றாரு. காலை நீட்டுறாரு. இருங்க மாமா நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா எடுக்கிறாங்க. அப்படியே கத்துறாரு, வலியே தாங்க முடியாமல். எடுத்துட்டாங்க. இங்கே பாருங்க முள்ளு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா காட்டுறாங்க. எதுக்குங்க உங்களுக்கு தேவையில்லாத வேலை? இதெல்லாம் நடக்கிற காரியமா? யாராவது செருப்பு இல்லாமல் வெளியே போக முடியுமா? ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கோமதி சொல்கிறாங்க. இங்கே பார் கோமதி, காலில் முள்ளு குத்தினாலும் சரி, இல்லை எது குத்தினாலும் சரி, பாட்டிலோடு குத்தினா கூட சரி, என்னோட முடிவு வந்து நான் மாற போகிறதே இல்லை. நான் இப்படி தான் இருப்பேன். கண்டிப்பாக நான் சரவணனுக்கு இன்னும் ஒரு 50 நாளில் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே எல்லாருமே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் தான் இவர் இப்படி பண்ணிகிட்ருக்காரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு சரவணன், கதிர் எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. கோமதி ரொம்ப சொல்கிறாங்க, வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் விட முடியாது கோமதி, நான் என்ன முடிவு எடுத்தனோ அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே எல்லாருமே வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறாங்க.